நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 Chronicle chapter 4 verse 10. வாசிங்க, எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க பாப்போம். யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு செய்வதற்கு முன்பாக அந்த காரியத்திற்கான ஜெபம் முக்கியம், அந்த காரியத்திற்கான வேண்டுதல் மிக முக்கியம். இந்த நாளாகம புஸ்தகம் என்னன்னா, வம்ச வழிகளை, வம்ச அட்டவணைகளை எடுத்து சொல்லுகிறது. There is no possibility about the Jabez to explain here what he prayed to the Lord. தேவனிடத்தில் அவன் எப்படி ஜெபித்தான் என்பதை இங்கே சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் யாவேஸ் என்கிற வார்த்தை அவன் பேர் வரும் பொழுது God remember the prayer what he made in his presence. தேவனுடைய சமூகத்தில் அவன் எப்படி ஜெபித்தான் என்பதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். முதலாவது அவன் சொல்றான், ஒரு காரியத்தை அவன் சொல்லும் பொழுது சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும். This is called a worldly blessing. இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். என்ன சொல்றான்? நீங்க என்ன ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்தா எல்லாம் பெரிதாக்கல, பாடி தான் பெரிதாக்கு. சிலர் வாசல் வழியே உள்ள வர முடியல, கேட்ட தடுமாறுது. என்னன்னு கேட்டா அதுக்கு மேல அங்க இடம் கிடையாது. சிலர் நான் பார்த்துருக்கேன், ஒரு அம்மா ஒரு வீட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த வீட்டாளர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த அம்மா வந்துருச்சா, இன்னைக்கு எத்தனை சேரம் உடைக்க போதும் தெரியலன்னுவாங்க. ஆமா, அந்த அம்மாவுக்கு ஒரு சோபா இருக்கும், பெரிய சோபா இருக்கும், அதுல போய் உட்காந்துச்சுன்னா 3/4 சோபா தான் உட்காந்துருக்கும். அதுல என்ன பண்ண, ரெண்டு அரை கறக்கம் முடிஞ்சிச்சு. அது கால் 2 பப்பரப்பன்னு போய் அப்படியே கீழே கிடக்கும். அது இரும்பா இருந்தாலுமே அப்படிதான். அதனால நம்ம வருதுனாலே அவங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இது வச்சிருப்பாங்க, அது வராமலே இருக்காது அந்த வீட்டுக்கு. ஆண்டவர் சொன்னாரு எல்லைகளை பெரிதாக்கணும், வலது புறத்தில் இடது புறத்தில் இடம் கொண்டு பெருகணும்னு சொன்னாரு. இப்படி இல்லை, ஆவிக்குரிய ரீதியில பெருகணும்னு ஆண்டவர் நமக்கு கட்டளை இருக்கிறார். நாமே நம்ம ஆவிக்குரிய ரீதியில ஒரு உயர்வு நமக்குள்ள வேண்டும். யாவேஸ் ஜெபம் பண்றதை பாருங்க, எவ்வளவு அழகா கருத்தா சொல்றா, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதி. அதை மட்டும் நம்ம கரெக்டாக கேட்போம். என்ன கேட்போம்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. இதுதான் ஜெபம். ஆனா அவன் ரெண்டாவது சொல்றான் பாருங்க, எல்லைகளை பெரிதாக்கும். இதெல்லாம் இப்ப நம்ம கிட்ட ஆண்டவர் இதில் பேசல. அடுத்த வசனம், அடுத்த வாசிங்க, அதுல இருக்கு, உம்முடைய கரம் என்ன பண்ணும். என்னைக்காவது சொல்லியிருக்கோமா, உங்க கரம் என் கூட இருக்கட்டும், உங்க கரம் என் கூட இருந்தா டிவி பார்க்க முடியாது, உங்க கரம் என் கூட இருந்தா செல்போன்ல என்ன பார்க்க முடியாது, யூடியூப் நாடகம் பார்க்க முடியாது. உங்க கரம் என் கூட இருந்தா நான் பண்ற எந்த தீங்கும் பண்ண முடியாது, மறைமுகமான பாவங்கள் எனக்குள்ள வர முடியாது. உங்க கரம் என் கூட இருந்தா எத்தனையோ தீங்கு என்ன சுத்தி இருக்கும், அதெல்லாம் நான் செய்கிறத நீங்க பார்த்துருவீங்க. உங்க கரம் என் கூட இருக்கணும், நீங்க கூட இருங்கன்னு சொல்றோமே தவிர உங்க கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய கரம், ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க இருங்கன்னு சொல்லிட்டு போறது ஏதோ வாயா கூட வந்து நெல்லியான்னு சொல்ற மாதிரி. ஆனா தேவனுடைய கரத்துல உங்க கரம் என் கூட இருக்கணும்னு சொல்றது என்ன தெரியுமா? அவர் கரம் என்னை ஆளுகை செய்யும்படி. ஆமென். தேவ கரம் என் கூட இருந்தா ஆளுகை செய்யும், தேவ கரம் என் கூட இருந்தா அவர் பாதுகாப்பா, தேவ கரம் என் கூட இருந்தா அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருப்பேன். ஒரு பாதுகாப்பின் கரம். ஆமென். நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிங்க பாப்போம்.
சங்கீதங்களின் புத்தகம் 34:7. சீக்கிரம் வாசிங்க. கர்த்தருடைய தூதன், ஆமா, கர்த்தருடைய தூதன் அவருக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களை சூட பாளையம் இறங்கி அவர்களை என்ன பண்றானா, he want to save his people and he deliver them from all their evilness. எல்லா தீங்குக்கும் அவன் விலக்கி அவர்களை விடுவிக்கிறான். ஏன்? தேவனுக்கு பயந்தவர்களை என்ன நடக்கும்? அவருடைய கரம் அவர்களை ஆளுகை செய்யும். ஏசாயா தீர்க்கன் சொல்லும்போது சொல்றான், என் கரத்தில் அல்லவோ நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஆமென். அவருடைய கரத்தில் நாம் வரையப்பட்டிருக்கிறோம். அவர் கரத்தில் இருக்கிறதை ஒன்றும் தட்டி பறிக்க முடியாது. ஆமென். இப்ப நான் வச்சிருக்கேன், ஒரு கரத்துல நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன், இதை என்ன தட்டி பறிக்க முடியுமா? முடியாது. அந்த யோபு சொல்றா, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். நீர் என்ன நன்மை செய்ய விரும்புகிறீரோ அது ஒரு நாளும் ஒருபோதும் தடைபடாது. நம்ம வாழ்க்கையில் என்ன கேட்கிறோம்? இந்த தடை இருக்கு, அந்த தடை இருக்கு, இதுல ஒரு தடை இருக்கு, அதுல ஒரு தடை இருக்கு. பல தடைகளை நாம் அடுக்கிக் கொண்டே வருகிறோம். பல தடைகளை சொல்றோம், ஐயோ இதெல்லாம் எனக்கு தடையா இருக்குப்பா, இதெல்லாம் எனக்கு தடையா இருக்குப்பா, இது எனக்கு தடை, இது எனக்கு தடைன்றோம். இல்ல, நம்முடைய தேவனுடைய கரத்தின் நிழல், கரம் நம்ம மேல இறங்கி வந்துட்டா தடைகள் மாறிவிடும். அதனால யாபேசுக்கு தெரியுது, என்ன சொல்றான், உம்முடைய கரம் என்னை தாங்கினால் என்ன நடக்குமா? தீங்கு என்ன பண்ணாது? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்ன பண்ணுது? விலக்கி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். தேவ கரம் நம்மோடு இருக்கும்போது தான் தீங்கு வராது, பொல்லாப்பு வராது, அசுத்தம் வராது, துர்க்கிரியைகள் வராது, தீமையான காரியங்கள் நம்மை தொட முடியாது. ஆமென். கொரோனா காலகட்டத்தில் ஒரு விசுவாசிக்கு ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ண பயப்படுவார், தெரியுமா? கொரோனா காலகட்டத்தில் ஒரு விசுவாசி சிக்காயிடுச்சு. பாஸ்டர் போய் ஜோம் பண்ண சொன்னா என்ன சொல்லுவாரு? பயப்படுவார். ஏன்னா நிறைய செய்தி, ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாசிக்கு போய் கொரோனாவுக்கு ஜோம் பண்ண போனார், அந்த பாஸ்டர் மரித்து போனார் வந்துச்சு. அப்ப நமக்குலாம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? நமக்குலாம் எப்படி இருக்கும்? உங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? நமக்குன்றதை விடுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? பயமா இருக்கும்ல? பயமா இருக்குல்ல? நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன். அவன் சொன்னான், கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க சபைக்கு வந்துருவாங்க. நாங்கள் எங்கள் காரில் தான் கூட்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். யார் செய்வா? கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க வீட்டில் படுக்கையில் இருக்கும் பொழுது நான் போய் நிறைய பேருக்கு ஜோம் பண்ணி இருக்கிறேன், ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். அப்ப என்ன துணிகரம் நம்ம கேட்கிறோமா? துணிகரம் இல்லை. ஒருவன் வியாதியா இருந்தா அவனுக்கு ஜெபிக்கும்படி கர்த்தர் நமக்கு தான் கிருபையை தந்திருக்கிறான், நமக்கு தான் அபிஷேகத்தை தந்திருக்கிறான். ஆனா சாத்தான் என்ன பண்ணான் தெரியுமா? சபையை மூடினான். ஏன் சபையை மூடினான்? சபையில தேவன் இல்லை, அவனுக்கு நல்லா தெரியும் தேவன் இல்லை. ஒருவர் இப்படி சொன்னார், ஒரு விளையாட்டா அவருடைய ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு விசுவாசி கூட்டம், ஒரு சபை, அந்த சபைக்கு அருகில ஒரு சாராய கடை. இந்த சபை மக்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே அந்த சாராய கடையை மூடும். பயங்கர அராஜகம் ஆயிடுச்சு. அப்ப அந்த பாஸ்டர் சொல்றார், 10 நாள் வேற எந்த ஜபமும் கிடையாது, சாராய கடையை மூடும், சாராய கடையை மூடும், சாராய கடையை மூடும். இதான் ஜபம் பண்ணுவோமான்னார். விசுவாசியில ஓகேன்றது. 10 நாள் தொடர் உபவாச ஜபம், சங்கிலி ஜபம், எல்லாம் ஜெபம் பண்றாங்க. சாராய கடையை மூடும், சாராய கடையை மூடும், சாராய கடை மூடும். 10வது நாள் சாராய கடை இடிஞ்சு விழுந்துச்சு. 10ஆம் நாள் என்னாச்சு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. சாராய கடை இடிஞ்சு விழுந்துச்சு. இடிஞ்சு விழுந்த உடனே சாராய கடை கோவம் வந்துச்சு. அவ எப்படி இடிஞ்சு விழுந்துன்னா, அங்க இருக்கிற மக்கள் சொன்னாங்க, தான் அந்த அந்த பக்கத்துல சர்ச்சு வச்சிருக்காங்க, அந்த வந்து சாராய கடை இடிஞ்சு விடும், மயக்க போட்டு கத்தனா, அதுதான் இருந்துச்சு.
அவன் கேஸை போட்டான். அவன் கேஸை போட்டு ஜட்ஜு கூப்பிடுறாரு. பாஸ்டர் போய் நிற்கிறார். கேட்கிறார், நீ ஜெபம் பண்ணி தான் அவன் சாராய கடை விழுந்தது என்று சாராய கடன் விசுவாசிக்கிறான். யார் விசுவாசிக்கிறா? சாராய கடைக்காரன் விசுவாசிக்கிறான். என்ன விசுவாசிக்கிறான்? நீ ஜெபம் பண்ணி தான் அந்த சாராய கடை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்லுகிறாய்? உடனே இவர் சொல்றாரு, ஐயா என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. நாங்க ஒரு சர்ச்சு நடத்துறோம் பார்த்துக்கோங்க. அந்த சர்ச்சில் என்னென்னமோ ஜெபம் ஐயா எதுவும் நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தயவு செய்து நீங்க எங்களுக்கு தப்பா நினைக்காதீங்க. நாங்க ஜெபம் பண்ணி எங்க ஜெபத்தினால அந்த சாராய கடை விடவில்லை. உடனே ஜட்ஜி பார்த்தாரு, சாராய கடைக்காரன்னு பார்த்தாரு. சாராய கடை சொன்ன இல்ல இல்லையா அவன் ஜெபம் பண்ணி தான் விழுந்துருச்சு. உடனே அவர் ஜட்ஜ்மெண்ட் எடுத்துறாரு, சாராய கடைக்காரன் உங்கள் ஜெபத்தினாலே சாராய கடை விழுந்தது என்று விசுவாசிக்கிறான். ஆனால் நீங்களோ உங்கள் ஜெபத்தினால் அது நடக்கவில்லை என்று நீங்கள் அவிசுவாசப்படுகிறீர்கள். ஆதலால் நான் உங்களை விடுதலை செய்கிறேன். யோசிச்சு பாருங்க, சாராய கடைக்காரனுக்கு தெரியுது உன் ஜெபத்தினால அவன் சாராய கடை விழுந்துச்சு. ஆனா விசுவாசி சொல்லுது, சத்தியமா என் ஜெபமே இல்லை, நான் பண்ண ஜெபத்துக்கு எனக்கு தெரியும் அது விடாதுன்னு எனக்கு தெரியும். இவன் சொல்றான். அப்ப தேவனுடைய கரம் சபைக்குள்ள இருந்து விலகி பல ஆண்டுகள் ஆச்சு, பல காலங்கள் ஆச்சு. தேவனுடைய சபையில தேவனுடைய கரம் இருந்து அவர்களை நடத்தி பல காலங்கள் ஆச்சு. அது விலகினது. இப்ப தேவன் சபைக்குள்ள இல்ல, மனிதன் தன்னுடைய சுய புத்தியினால சுய எண்ணத்தினாலே தோன்றுகிறதை எல்லாம் சொல்லி நான் தரிசனம் கண்டேன், நான் இதை பார்த்தேன், எனக்கு அதை சொன்னார் என்று இவன் மற்ற காரியங்களெல்லாம் சேர்த்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் என்று சொல்லி, தேவன் சொல்லாததை சொன்னேன் என்று சொல்லி தேவ கோபத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்தானே அல்லாமல் தேவ ஆசீர்வாதத்தை சபைக்குள்ள கொண்டு வரல. 1ஆம் தேதி ஆனா ஒருத்தர் எழுப்பி சொல்லுவாரு, கர்த்தர் எனக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது இதெல்லாம் சொன்னான்னு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வந்து நிற்பாரு. அதுல எத்தனை லிஸ்ட் நிறைவேறுச்சுன்னா 1-2 கூட நிறைவேறிருக்காரு. என்னன்னு அதுக்கப்புறம் நாங்க விசாரிச்சோம். அப்ப விசாரிச்சா அமெரிக்க ஐக்கிய நாட்டுல ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல உலகத்துல என்னென்ன நடக்கும் என்று சொல்லி நாஸ்டாடாம்ஸ் என்று சொல்லுகிறவன் சொல்லி இருக்கிறான். மாயன் கேலண்டர் மூலமாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் பல குறி சொல்லுகிற ஆவிகள் சொல்லி இருக்கிறது. இதை தீர்க்க தரிசனம் என்ற வடிவிலை எடுத்து இந்த 2024 இதெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொன்னதை கர்த்தர் தனக்கு சொன்னதை போல கொடுத்து அது நடக்காமல் போயிருக்கிறது. அப்ப தேவ கரம் நம்மோடு கூட இருந்தால் மட்டும்தான் அது நம்மை வழி நடத்தும். எப்படி நடத்தும்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டாங்க. அறிந்து கொண்டப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உங்களை நடத்துகிறவர், நான் உங்க நடுவில் உலாவணும், நான் உங்க நடுவில் அசைவாடணும், தீங்கு வரக்கூடாது. ஆமே, உங்க நடுவில் அசுத்தம் காணப்படக்கூடாது, பொல்லாப்பு காணப்படக்கூடாது. நீ பட்டணத்துக்குள்ள, நீ இருக்கிற கூடாரத்துக்குள்ள நான் தாராளமாய் உலாவ வேண்டும், நான் உங்களை நடத்த வேண்டும், என் கரம் உங்களை நடத்த வேண்டும். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? அக்னி ஸ்தம்பம் வரும், மேக ஸ்தம்பம் வரும். காலையில மேக ஸ்தம்பம் வெயில் உன்னை சேதப்படுத்தாது, மாலையில அக்னி ஸ்தம்பம் குளிர் உன்னை சேதப்படுத்தாது. நான் உன்னை பக்குவமாய் நடத்தி செல்லுவேன். நான் உலாவணும் உன் நடுவில். அப்ப நம்ம வீட்டில் யார் உலாவணும்? கர்த்தர் உலாவணும். என் குடும்பத்தில் யார் உலாவணும்? கர்த்தர் எனக்கு உலாவணும். என் திருச்சபைக்குள்ள யார் உலாவணும்? கர்த்தர் உலாவணும். மனுஷனுடைய காரியங்கள் அங்கே வெளிப்படக்கூடாது. ஆமே, சபைக்குள்ள ஆராதிக்கிற நேரத்தில் ஆராதனை, மற்ற நேரத்தில் பல தீமையான காரியங்கள் சபைக்குள்ள நடக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு ஆண்டவர் சொன்னார், நான் எழுப்புதலை வர வைக்க வேண்டும் என்று, அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் அது தாமதமாகி கொண்டே வருகிறது. காரணம் என்ன?
என் அபிஷேகம் ஆயத்தமாய் இருக்கிறது. I am ready to pour my spirit upon my people. நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். But I don't know the place where I want to keep my anointing. எந்த இடத்தில் நான் இந்த அபிஷேகத்தை வைக்க வேண்டும் என்று எனக்கு நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை நான் எங்கே ஊற்ற வேண்டும் என்று நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஏன்னா உத்தரவாதம் பண்ணி நீங்க தான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் எழுப்புதல் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள சபை ஆயத்தம் இல்லை. சபைக்குள்ள இருக்கிற மக்கள் ஆயத்தம் இல்லை. சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் ஆயத்தம் இல்லை. சபைக்குள்ள இருக்கிற ஊழியக்காரன் ஆயத்தம் இல்லை. தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை எழுப்புதலை கொண்டு வந்து திருச்சபைக்குள்ள கட்டளையிட அவன் ஆயத்தப்படவில்லை. அவன் உலகத்தின் மேன்மையை தேடிக்கொண்டிருக்கிறான். ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், எவரவனா இருக்கட்டும், சபைக்குள்ள வருகிறவர்கள் கேட்பதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல பங்களா வேணும், எனக்கு ஒரு நல்ல கார் வேணும், எனக்கு ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃப் வேணும், எனக்கு பேங்க்ல நிறைய பணம் இருக்கணும். இன்னைக்கு அதை பார்த்து பிசாசு ஜனங்களை ஏமாற்ற ஆரம்பித்து விட்டான். உன் பர்ஸ் எடு, உன் பர்ஸ்ல எவ்வளவு வச்சிருக்க? இவ்வளவுதான் இருக்கு. இப்ப கர்த்தர் 10 மடங்கு உன்னை மாற்றுகிறார், 100 மடங்கு மாற்றுகிறார். ஆண்டவர் இது மோடி மசான் வித்தையா காட்டுறாரு, மேஜிக் பண்றாங்க. அந்த பணம் எப்படி வரும்? அந்த பணம் எப்படி வரும்? பரலோகம் அடிக்குமா? நோட் அடிக்குமா? பரலோகம் நோட்டு அடிச்சுன்னா அது என்ன நோட்டு? இந்திய அரசாங்கம் அடிக்கிற நோட்டை பரலோகம் அடிச்சுன்னா அது என்ன நோட்டு? என்ன நோட்டு? பாகிஸ்தான் அடிச்சுன்னா அது என்ன நோட்டு? கள்ள நோட்டு. ஆண்டவர் கள்ள நோட்டு அடிச்சு அவன் பையில வைப்பாரு. ஆண்டவர் கள்ள நோட்டு அடிச்சு அவன் பைக்குள்ள வைப்பாரு. சில சொல்றான் பேங்க் அக்கௌண்ட்ல கப 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 ஏறுது. வைத்தல் தண்டா ஏறும். கபகபன்ல ஏறாது. சொல்றான் பணம் அப்படியே கொட்டுதான். உடனே மக்கள் இது பர்ஸ்ல நல்லா கவனிங்க. பர்ஸ்ல நீ 100 ரூபா வச்சா 10,000 மாறும். 2000 ரூபா வச்சா 2 லட்சமா மாறும். நம்மளால என்ன பண்ணுவான்? இருக்கிற பணத்தெல்லாம் தூக்கி பர்ஸ்ல வச்சு வந்துடுவான். ஆண்டவர் சொல்லுகிறான், சபை கட்டுமான வேலை இருக்கிறது, உன் பர்ஸ்ல இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து போடு, அதை பல மடங்கு உனக்கு கொடுக்க போறாருன்னு நம்மளால என்ன பண்ணுவான்? இருக்கிற காசெல்லாம் கொண்டு வந்து போட்டுருவான். நகையெல்லாம் கட்டி போட்டுருவான். வீட்டுக்கு போகும்போது வெறுமையா போவான், குழந்தைனா போவான். குடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டேன், ஒன்றும் கிடைக்காதுடா அவனுக்கு. தேவனுடைய கரம் நம்ம எத்தனை சொத்து இருக்கட்டுமே, எத்தனை ஆசீர்வாதம் இருக்கட்டுமே, அவர் பிரசன்னத்திற்கு முன்பு ஒன்றுமே இல்லை. ஆமென். நீங்க பாருங்க, சிலர்லாம் பாருங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க, உங்களை பத்தி நான் ஒண்ணுமே தப்பா சொல்ல, நீங்க ரொம்ப தங்கமானவர்கள் நீங்கெல்லாம். ஏன்னா உங்க முகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது. சிலது இருக்குது, நீங்க அப்படியே அந்த ப்ரெஷர் சொல்லி பாருங்க, பட்டி பார்க்குற அந்த இது இருக்குல்ல, தகுடு, அதை எடுத்து சில மூஞ்சில சொன்னீங்கன்னா 2 சோப்படா நிறைய எடுக்கும். அழுக்குல்ல பட்டி பார்த்துருக்கோம், ஒடுக்கெல்லாம் அப்பி தடவி அப்படியே அந்த அது வேர்த்து ஊத்துச்சுன்னா தான் தெரியும் அதோடைய பவுசு மை அதுக்கு எல்லாம் விட்டு அப்படி ஆப்பி வச்சு உன்னை யார் பார்க்க போறா? உன் வீட்டுக்காரன் உன்னை பார்க்க மாட்டான்றான். உன்னை யார் பார்க்க போறான்? மேக்கப் போட்டு இது நின்னா சில கல்யாணத்துல நான் போயிருக்கேன், அந்த மேக்கப்பை பார்த்தா எனக்கு அதிர்ச்சி ஆயிடும். என்னடா இது, இந்த பொண்ணு அப்படி இருக்கு. நீங்க ஒண்ணு இல்ல, கொஞ்சம் தடவை பார்த்தீங்கன்னா தெரியும். வெள்ளையாகணுமா? ஒரு அம்மா அப்படிதான் போச்சு. கடைக்காரர்கிட்ட கேட்டு, ஏற்கனவே கருப்பது அட்டை கருப்பு, இந்த அட்டை கருப்புல அது சொல்லியிருக்கு கடைக்காரர்கிட்ட, நான் வெள்ளை பியூட்டியா மாறேன். அவன் சொல்லிட்டான், மாத்தறேன், ஒரு கிரீம் இருக்கு எடுத்துட்டு போ, பியூர் ஒயிட்டா மாறிடுவேன். அவன் குஷ்டரோகம் வரும்னு சொல்ல, பியூர் ஒயிட்டா மாறிடுவேன்ட்டான். அதை எடுத்துச்சு, கிரீமை தடவி. அது நம்ம ஆட்கள் இந்த ஃபேர் அண்ட் லவ்லின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? இருக்கா? போடுற நீ அப்ப கேவலத்தை பார்த்தீங்களா? ஃபேர் அண்ட் லவ்லி. அந்த ஃபேர் அண்ட் லவ்லி என்ன பண்ணுவாங்கன்னா கையில் அப்படியே பேஸ்ட் மாதிரி போட்டுப்பாங்க. அவங்க முகத்தில் போடுறத பார்த்துருக்கீங்களா? இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா நீங்கள்?
நான் பார்த்துருக்கேன் நிறைய. அப்படியே கண்ணாடியில் நின்றுக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், கோடு போடும். அந்த பள்ளத்தெல்லாம் அடிக்க கோடு போட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேரன் லெவலில் தடவி இப்படி நல்லா கையில் தடவி அப்படி பட்டி பார்க்கும், இழுத்து விடும். இந்த அம்மா அந்த மாதிரி அந்த க்ரீம் அப்படி தடவிட்டு இப்படி கொஞ்சம் இழுத்துச்சு, அவ்வளோதான். இந்த இடம் மட்டும் வெள்ளை வெள்ளையேன்னு ஆயிடுச்சு. இந்த இடம் மட்டும் வெள்ளை வெள்ளையேன்னு ஆயிடுச்சு. அது இங்க தடவைச்சு பார்த்தீங்களா? அதாவது ஃபேர் அண்ட் லவ்லி தடவுற விதம் வேற, இது வந்து க்ரீம். இது என்னன்னா கையில நல்லா தடவி அவன் சொல்லியிருக்கான், மெத்தட்லாம் சொல்லியிருக்கான். அவசரம் கருப்பு வெள்ளையாகணும் தடவிச்சு. அது என்ன ஆச்சுன்னா குஷ்டரோகம் பிடிச்ச மாதிரி மாறிடுச்சு. இந்த இடம் மட்டும் அப்படி மாறிடுச்சு. இந்த கதையெல்லாம் எனக்கு முன்னாடியே வந்துருச்சு. இது போனது 50,000 செலவு பண்ணது, முடி அதுக்கு இருக்கிறதே தம்பத்தோண்ட முடி. இந்த எலிவால் சொல்லுவாங்கல்ல, எலிவால் கூட கிடையாது. அது என்ன வால், எவ்வளோதான் இருக்கும் முடிய. அதுக்கு மேலே எலிவால் மாதிரி அப்படி நீட்டாக மொத்தமாக கூட இருக்காது, நீட்டாக எவ்வளோதான் இருக்கும் மண்டையில் இருந்து. அதுக்கு போய் 50,000 செலவு பண்ணி ஸ்ட்ரைட்டன் நேராக நீட்டாக்கி விடுறேன், நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறேன்னு பண்ணிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். வாங்கிட்டு அவன் சொல்லி தான் அனுப்பியிருக்கான். அப்படி 2 கோட் பண்ணி மாறிடுச்சு. இப்போ நான் பார்க்குறேன், என்னம்மா இது மூஞ்சில் இப்படி இருக்கு? அதுவா, அது ஏன் கேட்கணும்? எறா சாப்பிட்டேன்னா அலர்ஜி ஆயிடுச்சு. எறா சாப்பிட்டா அலர்ஜி ஆகாது இல்லை, எனக்கு ஆயிடுச்சு. அது எந்த நாள் இறான்னு தெரியல, வாங்கிட்டு வந்தேன், கெட்டு போன இறா பழகுது, செஞ்சு சாப்பிட்டேன், அப்படி ஆயிடுச்சு. அப்போ அந்த பியூட்டி பார்லர் கொடுத்த க்ரீம் என்னமாச்சு? நான் உங்ககிட்ட உன் மேட்ரு எல்லாமே வாங்கிட்டுனா எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான் உங்ககிட்ட கேட்குறேன். நீ என்ன சொல்ற? இது வந்து எறா சாப்பிட்டு வந்துச்சுன்ற. இந்த மாறுறதுக்கு 6 மாதத்துக்கு மேல ஆச்சு. அதோடைய நார்மல் ஸ்கின் அங்கே வர்றதுக்கு 6 மாதம் பல க்ரீம் போட்டு தான் மாற்ற முடிந்தது. நான் சொல்றேன், உங்க முகம் அழகா இருக்கணுமா? இன்னைக்கு போய் உங்க கண்ணாடியில் உங்க மூஞ்ச பாருங்க. பொதுவாகவே என்ன மூஞ்ச பார்க்க முடியும், இதில் வேறு கண்ணாடியில் வேற போய் உத்து பார்க்க சொல்றீங்களான்னு கேட்காதீங்க. நீங்க போய் பாருங்க, உங்க அழகை அப்படியே பாருங்க. பார்த்துட்டு குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்கீங்க, எவ்வளோ டார்க்காக இருக்கீங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 1 மணி நேரம் உட்காந்து ஜோம் பண்ணணும். எத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணோம் சொல்லுங்க, வாயத்தை வந்து 1 மணி நேரம் உட்காந்து ஜோம் பண்ணணும். நல்லா அண்டவரை துதிங்க. வேற ஒன்றும் இல்லை. ஏசப்பா, உடனே அங்கேயும் போய் உட்காந்து, ஏசப்பா எனக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க, ஏசப்பா எனக்கு ஒரு 2 வீலரை கொடுங்க, ஏசப்பா எனக்கு 10 கல்லை கொடுங்க. இதை கேட்காதீங்க, கர்த்தரை துதிங்க. நீங்கள் நல்லா துதிங்க. துதிச்சுட்டு அதே ஆள் மறுபடியும் உங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா நீங்களாய் தெரிய மாட்டீர்கள். வேறு மனிதர்களை போல உங்கள் முகம் பிரகாசம் அடைந்திருக்கும். எந்த பியூட்டி பார்லர் கிடைக்காத அந்த அபிஷேகம், அந்த நன்மை தேவ சமூகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கிடைக்கும். தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவர் நமக்கு ஊற்றி கொடுப்பார். ஆமென். நான் முகத்துக்கு பவுடர் போட்டு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு. எப்ப நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அதுல இருந்து நான் பவுடர் போடுறதே இல்லை. அதுக்காக ஆண்டவர் பவுடர் போட வேணாம்னு சொன்னாரா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் பெயிண்ட் அடிச்ச மாதிரி போட்டிருப்பேன். ஆனா என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கு எனக்கு உணர்ந்தேன், நான் அபிஷேகத்துல நிரம்பும் போது இதெல்லாம் இல்லை, தேவ மகிமை நம்மை நிரப்பி இருக்கிறது என்பதை. அதனால இன்றைக்கு வரல அதை கடைபிடிக்கிறேன், இன்றைக்கு வரல அதை பார்க்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு, இந்த க்ரீமை யூஸ் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், அதெல்லாம் தேவையில்லை, அவர் பிரசன்னம் போதும். ஆமே, அவர் பிரசன்னம் ஒன்றுதான் நம்மை வழி நடத்த முடியும். அதனால தான் யாபேஸ் சொல்லுகிறான், உங்க கரம் என்னோடு கூட இருந்து, உங்க கரம் என் கூட இருந்து. நம்முடைய ஜெபங்கள் அப்படிதான் இருக்கணும். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கரம் என் கூட இருந்து நடத்தணும். அப்பதான் தீங்கு விலகும்.
பொல்லாப்பு விலகும், அசுத்தம் விலகும், அப்போ நமக்கு விரோதமா எழும்புகிற கிரியைகள் விலகும். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பதான் கிடைக்கும், என்னைக்கு எனக்கு கிடைக்கும், எப்ப எனக்கு ஆண்டவர் தருவாரு. ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு, என் வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. என்ன வரணுமா? சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வாதம் வரணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன், சரிம்மா நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆசீர்வாதம் கண்டிப்பா ஃப்ளைட்ல வந்துடும். நம்ம கிட்ட கேட்டால் நம்ம அப்படி சொல்லுவோம், உனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் தர்றவர், நீ கேளு, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி ஜெபம் பண்றேன். அதை விட்டுட்டு நான் ஜெபம் பண்ணோடனே உன் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்து இறங்குனா, நான் அப்படி வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நான் அந்த மாதிரி லாரி சர்வீஸ் வச்சிடல, ட்ரெயின் சர்வீஸ் வச்சிடல, ஃப்ளைட் சர்வீஸ் வச்சிடல. உனக்கு ஆசீர்வாதம் கேட்டோன்னே ஏற்றிங்கிறது நான் அனுப்பி இறக்கி விடுறதுக்கு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், நீ கேட்கணும், உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் ஜெபம் பண்ண முடியும். அப்போ இந்த அம்மா இப்படி கேட்டோடனே நான் சொன்னேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்பதை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். முடிஞ்சுதா? ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு மெசேஜ் வந்துட்டே இருக்கிறாங்க, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணீங்கள், இன்னும் ஆசீர்வாதத்தை காணவில்லை. அடுத்தது ஒரு மாசம் கழிச்சு, அந்த ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு இன்னும் வரவில்லை, ஜெபம் சரியில்லையோ கேக்குது. நான் கேட்கிறேன், அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன சொல்றேன்னா, 2 கோடி ரூபா கொடு, உனக்கு ஆசீர்வாதம் வரும். கொடுத்துரும். நான் கேட்கிறேன், தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீ தான் கேட்கணும், உனக்கு நாங்க உதவி செய்கிறோம், சப்போர்ட் பண்ணுறோம். என்ன? ஜெபத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறோம். வேதம் தெளிவாக இருக்கிறது. நீ எதை கேட்டாலும் பிதா குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அது கேட்க வேண்டும். ஆமென். பிதா குமாரனில் பிதா மகிமைப்படும்படி கேட்கணும். அவர் கரை நம்ம கூட இருந்தால் நமக்கு அப்படிதான் இருக்கும். யோவான் எழுதுகிற சுவிசேஷத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யோவான் கிறிஸ்துவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறவனாய் இருப்பான். பவுல் எழுதுகிற சுவிசேஷங்களை வாசித்து பாருங்க. பவுல் சொல்லுவான், கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை எனக்குள்ளேயும் இருக்கட்டும். ஆமென். அவர் சிந்தை எனக்குள்ள இருந்தாதான் உலக பிரகாரமான காரியங்களை நோக்கி பார்க்காம தேவனுடைய காரியங்களை நான் நோக்கி பார்ப்பேன். தேவ கரம் என் கூட இருந்துச்சுன்னா உலக பிரகாரமான காரியங்களை நோக்கி பார்க்காம தேவ காரியத்தை நோக்கி பார்க்கும் பொழுது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் என்னை தேடி வர பண்ணுவா. அல்லேலூயா. என்னை தேடி வரும். நம்ம அதை விசுவாசிக்கணும், நம்பணும். எலிசா, நீங்க வீட்டில் போய் 2 ராஜாக்கள் நான் சொல்லுகிற கண்ணோட்டத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எலிசா எலியாவுடைய கைக்கு தண்ணீர் வார்த்தவன் தான். அப்படின்னா என்ன? வேலைக்காரன். கைக்கு தண்ணி ஊத்தினான். எலியா சாப்பிட்ட உடனே கையை காட்டுவான், கைக்கு தண்ணி ஊற்றி கழுவு. வேலைக்காரன் தான். ஆனா இந்த எலியாவின் மேல இருந்த அபிஷேகம் எலிசாவின் இடத்துல ரெட்டிப்பா இருந்துச்சு. எலியாவுக்கு அது இல்லை, எலிசாவுக்கு ரெட்டிப்பான நன்மை அவனுக்குள்ள இருந்துச்சு. இந்த ரெட்டிப்பான நன்மை இருந்த இந்த எலிசா சொல்லுகிறான், ஒரு பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்ப அவங்க சொல்றாங்க, தீர்க்கதரிசி புத்திரர்கள் இவங்கெல்லாம் ஒரு கூட்டமா வாழ்கிறார்கள். எப்படி வாழ்றாங்க? தீர்க்கதரிசனம் சொல்லுகிற அபிஷேகம் பெற்ற ஒரு பெரும் திரள் கூட்டம் இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, நம்ம இங்க இருக்க முடியலையா, இடம் விசாலமா வேணும், கூடாரம் போட்டுக்கலாம், கொட்டா கட்டிக்கலாம், நீங்க எங்க கூட வரணும். அவங்க கேட்குற, எங்க போறீங்க? இந்த ஆற்றங்கரையில் கொஞ்சம் இடம் இருக்கு, அதெல்லாம் கேட்டுட்டோம், நமக்கு அந்த இடம் ஒதுக்கிட்டாங்க, நம்ம போய் கொட்டா போட்டுக்க வேண்டியதுதான். சரி போகலாம், உங்களோட நான் வரேன். பஞ்சம் காலம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்ப கேட்குறாங்க, பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. அப்போ அவன் சொல்றான், சிலர் ஒரு அப்பம் கொண்டு வரான் ஒருத்தர். அந்த அப்பத்தை அவர்களுக்கு முன்பாக வை. 100 அப்பம் பத்தாது. அவன் சொல்றான், வை, மீதமானதை எடுக்கலாம். மீதமானது வந்துச்சு. இந்த சூழ்நிலையில், இந்த நெருக்கடியில், இந்த பிரச்சனையில், இந்த போராட்டத்தில் மொத்தம் உள்ள வர்றான். அவன் தான் நாகமான். இந்த நெருக்கடியான நேரம் ஒருத்தன் வரான். நாகமான் குஷ்டரோகியோட வரான், குஷ்டரோகத்தோடு வரான். அவன் சொல்றான்,
என்னை சுத்தமாக்கிட்டா. காணிக்கை எட்டு வந்தான்ல, காணிக்கை எட்டு வந்தானா எட்டு வரலையா? எட்டு வந்தான்ல. எவ்வளோ எட்டு வந்தான்னு தெரியாது, ஆனால் நிறைய எட்டு வந்தான். கஞ்ச பையன் சிலர் இருப்போம், கர்த்தர் நமக்கு கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாலும் நம்ம செய்ய மாட்டோம். ஆனா இங்க என்ன நினைச்சா, இவன் எடுத்துட்டு வந்துட்டான் ரதத்துல. இவனுக்கு வேலைக்காரர் இருக்கிறார்கள், காணிக்கை நிறைய எடுத்துட்டு வந்துட்டான். என்ன பண்றான்? ரதத்தை கொண்டு வந்து எலிசாவுடைய கூடார வாசல்ல, வீட்டு வாசல்ல நிறுத்திட்டு, I am so and so that I came from this place, please come and heal me. அவர் கமாண்ட் பண்றாரு. ஏன்னா இப்போ இவர் கமாண்டர் தானே, ஒரு தளபதி தானே, அதே திமிரு. அப்படி உட்காந்துட்டு அவனை வசூல் அவன் சொல்றான், உள்ள அவன் படுத்து நம்ம எலியா, ஐயோ எலியா எப்படிப்பட்ட ஆளு. சில ஊழியக்காரங்க ரொம்ப நெருக்கத்தில் இருப்பாங்க, இப்படி எவனா ரொம்ப தெனாட்டம் வந்துட்டு உடனே நம்மால் போயிடுவான். சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு ஹீலிங் தானே, நான் பண்ணிடுறேன், இந்த பையெல்லாம் கொஞ்சம் உள்ளே இருக்குங்க, நான் ஹீலிங் நான் பார்த்துக்கிறேன். ரேட் பேசுவான் நம்மால். வைத்த வலிக்கு ஜோம் பண்ணால் 5000, தலைவலிக்கு ஜோம் பண்ணால் 10,000. இந்த பொத்தனை அழுத்தினால் உங்களுக்கு இந்த ஜபம் வரும். இந்த ஜபத்தை கேட்பதற்கு முன்பு நீங்க டொனேஷன் நினைக்கணும். அந்த ஜபம் உங்களுக்கு தெரியும் இருக்கு, நான் பொய்யெல்லாம் சொல்ல இருக்கு. ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, நான் உங்கள் தலையில் கை வைத்து ஜெபிக்க வேண்டுமானால் உங்களுக்கு டோக்கன் 1000 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கினா என்ன பண்ணுவாரா சொல்லுங்க? 1000 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கினா தலையில கை வச்சு ஜோம் பண்ணுவார். 10,000 ரூபா கொடுத்தா உன் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக ஜோம் பண்ணுவார். 1 லட்சம் கொடுத்தா உன் வீட்டுக்கே வந்து ஜோம் பண்ணுவார். இதே பாண்டிச்சேரி ரோசமான ஒரு கல்யாண மண்டபம் நடந்தது. நான் போய் சொல்ல நடந்தது. சில 1 லட்சம் ரூபா கொடுத்தா வீட்டுக்கு அவரை அழைத்து சுமிக்க பண்ணினார்கள். சில 1 லட்சம் கொடுத்து வீட்டுக்கு அழைச்சு ஜோம் பண்ணாங்க. நான் கேட்கிறேன், வியாபாரம் பண்ணுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எலிசாவை பாருங்க, எலிசா உள்ள படுத்துட்டே நம்மால எழும்ப கூட இல்லை. எலிசாவை ரொம்ப செனாட்டு பிடிச்சால் தெரியுமா? அபிஷேகம் இருந்தா ஒரு கெத்து, தேவன் தரக்கூடிய ஒரு திமிர் இருக்கும். ஏன்னா அந்த அபிஷேகம் அவனை எவனுக்கு தலைவணங்க செய்யாது. தன்னுடைய பலவீனம் தனக்கு தேவை இருக்குதுன்னு அவன் கால போய் விட மாட்டான். அவன் நிற்பான் அவன் ஸ்தானத்தில். எலிசா நின்றான். அவன் சொன்னான், அவனை போ சொல். எங்க போனோம்? அவன் நேரா போய் யோர்தான்ல 7 முறை முங்க சொல்லு, தெரியாதுவான், போ சொல். கோவம் வந்து சொல்லு. அவர் உள்ளிருந்து எழும்பி வந்து அப்படி அவர் குஷ்டரோகத்தை அப்படி தடவி சுகமாகு அப்படின்னு சொல்லி அவர் சுகமானதுக்கு அப்புறம் இந்தா நீ சேர்ந்ததுக்கு இந்த கூலி எடுத்து அப்படி கையில போட்டு போனோம். சரியான கஞ்ச பையன். ஆனா எலிசா அவன் கொண்டு வந்த காணிக்கை அப்ப தேவை, ரொம்ப தேவை. அங்க தீர்க்கதரிசி புத்திரர்கள் பசியா இருக்கிறாங்க. அங்க தீர்க்கதரிசி புத்திரர்களுக்கு சாப்பாடு இல்லை, ஒரு தேவை சந்திக்கப்படலை. இது வந்துச்சுன்னா அன்றைக்கு உடை வாங்குவது கஷ்டம், ட்ரெஸ் வாங்க கஷ்டம், தையலாட பின்னலாடெல்லாம் கிடையாது. அன்னைக்கு ஜனங்கள் கையில நூலை பறிச்சு அதை அடிச்சு கையாலேயே அதை பின்னி அவங்க வச்சிருக்கிற டூல்ஸ் கையில தான் அதை செய்யணும். தறி கிடையாது அன்றைக்கு. இவங்க கையாலே பின்னி ஒரு உடையை கொண்டு வர்றது கஷ்டம். அந்த உடையை விலை அதிகம், அதை யாரும் சாதாரணமா வாங்க முடியாது. அதெல்லாம் இட்டு வந்திருக்கான். அவன் ட்ரெஸ் எல்லாம் இட்டு வந்திருக்கான், பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கான், மூட்டை மூட்டையா தங்கம் வெள்ளியை கொண்டு வந்திருக்கான். இவன் என்ன பண்ணியிருக்கணும்? தங்கத்தையும் வெள்ளியையும் கொண்டு வந்து அவன் பாதத்தின் கீழ் வைத்து விட்டு, ஐயா நான் இப்படி ஒரு குஷ்டரோகியா இருக்கிறேன், எனக்காக வேண்டுதல் செய்யும். இதை செய்திருந்தானா எலிசா வாங்கியிருப்பான். அங்கேயே அவனுக்கு சுகம் உண்டாயிருக்கும், மகிழ்ச்சியோடு போயிருப்பான். இப்ப அவன் அதை செய்யல. அவன் என்னன்னா, திமிர் என்னன்னா, நான் ஒரு கமாண்டர் இன் சீஃப், he has to come in front of me.
அவன் என்கிட்ட வந்து என்னை ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை நான் அதுக்கப்புறம் தான் பிச்சை போடுறேன், போ எடுத்துட்டு போ. அவர் அதாவது அந்த ராஜாவோடைய பக்கத்துல இருந்து அந்த திமிரு அவனுக்கு உரையேறி இருந்துச்சு. ஆனா எலிசா சொன்னான், இன்னும் போ, யோர்தான் இருக்குடா, முங்கு திரையிருப்போம். டென்ஷன் ஆயிட்டான். அப்ப கூட இருக்கிறவன் சொல்றான், உடனே நம்மால் அவனே சொல்றான், நாகமான் சொல்றான், என் ஊர்ல ஆப்னார், பர்பார் இதெல்லாம் நதிகள் இருக்கு. இந்த நதிகள் எல்லாம் எவ்வளவு அழகா சுத்தமா இருக்கு. இது நாத்தம் முடிச்ச நதி. இந்த நதியில போய் என்ன குளிக்க சொல்றான், கூவத்துல போய் என்ன முங்கி எழும்ப சொல்றான், இந்த மாதிரி கேவலம் முடிச்சவனா இருப்பானா அப்படின்ட்டு இவன் திட்டிட்டு போறான். அப்ப கூட இருக்கிறவன் சொல்றான், ரொம்ப அழகா சொல்றான், எப்படி நாகமான் சொன்னா கேட்பான்னு கூட இருக்கிறவனுக்கு தெரியும். அவன் குழந்தை இல்லாதவன், அதனால இவன் சொல்றான், தகப்பனே. ரொம்ப அழகா சொல்றான், தகப்பனே, பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் சொன்னா செஞ்சிருப்பீரே, இது அற்பமான காரியம், செய்து பாரும். இந்த வேலைக்காரன் சொன்ன வார்த்தையை அவனை மாற்றினது. போனா, முங்கனா, எழும்பினா, சுகமாயிட்டா, திரும்ப வரான். இப்ப திருமணம் சுகமானதுக்கு அப்புறம், முன்னாடி வந்தப்ப கொடுக்கல, இப்ப சொல்றான் எலிசா கிட்ட, உங்களுக்கு எது வேணுமோ தரேன். அப்போ கூட நான் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, உன் காணிக்க வேணாம், ஒன்று வேணாம், ஓடி போயிடுறா. எலிசா சொல்லிட்டான், ஓடி போயிரு. ஆனால் சுகமாகிட்டார்ல, உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல, ஓடி போயிரு. அவன் சொல்கிறான், உங்கள் இடத்துல தான் மண்ணை கொடுங்க, அதில் தான் நான் பலி செலுத்த போகிறேன் சர்வ வல்லமையுடைய தேவனுக்கு அப்படின்னு மண்ணை மட்டும் எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் பின்னாடி கேயாசி ஓடி போய், ஐயா, நம்மால் எப்போதுமே இருப்பான், ஒரு கூட்டம் இருக்கும். என்ன இருக்கும்? ஐயா கேட்டார். எந்த ஐயா கேட்டார்? எதுக்கு கேட்டார்? ஒன்று ஏன் கேட்டார்? அவர் கேட்டார், எவ்வளோ ஒருத்தர் வந்திருக்கான், மாற்று வஸ்திரம் வேணுமா, ஒரு 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 தாளந்து வெள்ளி வேணுமா. அவன் சொன்ன, ஒன்று இல்லை, 2 எடுத்துக்கோ, 2 மாதத்துக்கு மாற்று வஸ்திரம் எடுத்துக்கோ, கொடுத்து அனுப்புறான். அந்த குஷ்டரோகம் அவன்கிட்ட வந்துருச்சு. தேவைதாங்க அவனுக்கு தேவை. எலிசாவுக்கு அன்னைக்கு அந்த பணம், அந்த வஸ்திரம் தேவை. ஆனால் அவன் வாங்கலை. ஏன் வாங்கலை தெரியுமா? அவன் தேவனை கனப்படுத்தல, இவன் தன்னுடைய கர்வத்தில் நின்று கொண்டிருக்கிறான். வாங்கலை. நாட்கள் சென்றது. இவன் கர்த்தருக்காக உண்மையா ஊழியம் செஞ்சுட்டு வரான். ஆண்டவர் அவனை கனப்படுத்துறான். எப்படி கனப்படுத்துறாரு பாருங்க, அவனை எப்படி மேன்மையா கனப்படுத்துறாரு பாருங்க. இதே எலிசா நாட்கள் செல்லுகிறது. பெனதா என்கிறவன் வியாதிப்படுகிறான். அவன் தன்னுடைய ஊழியக்காரனாக ஆசகலை கூப்பிடுறான். ஆசகல் தானே? ஆசகலை யார் அது? அவன் கூப்பிடுறான். கூப்பிட்டு சொல்றான், நீ போ, எலிசாவின் இடத்துல போய், நான் இந்த வியாதி நீங்க பிழைப்பேனா என்று அவன் இடத்துல விசாரித்து வா. விசாரித்து வர்றதுக்கு முன்னாடி ஒன்று பண்ண, நம்ம தேசத்துல இருக்கிற உன் கரத்துல அவனுக்கு கொஞ்சம் காணிக்கை எடுத்துக்கோ, தேசத்தில் இருக்கிற உச்சிதங்களை கொஞ்சம் எடுத்துக்கோ, அவனை போய் பார்த்து நான் பிழைப்பேனான்னு கேட்டுவா. என்ன பண்ணாங்க தெரியுமா? 40 ஒட்டகம் நிறைய போகுது பொருள், தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம். அந்த காணிக்கை, அதாவது ராஜா ஒரு காணிக்கை அனுப்புறான்னா எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். 40 ஒட்டகங்க. ஒரு ஒட்டகத்துல எவ்வளோக்கு ஏற்றலாம்னா 500 கிலோ தாராளமாக ஏற்றலாம். ஒரு ஒட்டகத்தில் 40 ஒட்டகத்தில் ஏற்றுனா 20 டன். அதில் எவ்வளவு சாப்பாடுன்னு நமக்கு தெரியாது, எவ்வளவு தங்கம்னு தெரியாது, எவ்வளவு வெள்ளின்னு தெரியாது. இதெல்லாம் ஏற்றி கொண்டு போய் எலிசாமனுடைய வாசல்ல அவன் போய் நின்று எல்லாவற்றையும் இறக்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தி விட்டு, அந்த காணிக்கையை கொடுத்து விட்டு அவன் முழங்கால் படியிட்டு அவன் தயவாய் கேட்கிறான், எங்கள் எஜமானரே, இந்த பெனதாத் என்பவன் உம்முடைய அடியானாகி, இப்படி ராஜா, அசிரிய தேசத்துக்கு ராஜா, அவன் சொல்றான், உம்முடைய அடியானாகிய பெனதாத் பிழைப்பானா என்று கேட்க சொன்னான். எலிசா உடனே சொன்ன, அவன் பிழைப்பான், ஆனால் அவன் மரிக்கிறதை நான் பார்க்கிறேன். நீ தாண்டா அவனை கொல்ற, நான் பார்க்கிறேன்டா சொல்லி அனுப்புகிறேன். இப்போ அவன் பிழைப்பான்னு சொல், ஆனால் அவன் வாழ மாட்டான். நீ அவனை கொன்றுவ, நீ அதுக்கு ஆயத்தமாக இருக்க, நீ உன் என்ன அப்படி இருக்கு. ஆனால் பாருங்க, அவன் கொண்டு வந்து 40 ஒட்டகத்தை ரோட்டில் நிறுத்தி வச்சுட்டு, ஹலோ பாஸ்டர், வேர் ஆர் யூ, கேன் வி கம் ஃப்ரம்,
யுவர் ஹவுஸ், நீ வரையாயா, வெளில வாயா. உடனே அவரு வெயிட் பண்ண சொல்லவே இல்லை. முதல்ல எல்லாத்தையும் கொண்டு போய் இறக்கிட்டான். செலுத்த வேண்டிய, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணம், நான் தேவனானால் என் கணம் எங்கே? நான் என் ஊழியக்காரனால் ஊழியக்காரனுக்குரிய எஜமானால் ஊழியக்காரனுடைய கணம் எங்கே? ஆண்டவர் கேட்கிறார்ல. அப்ப நம்முடைய தேவைகளை எதற்கு சொல்றேன்னா, தேவ கரம் நம்மோடு இருந்தால் நம் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், நம்மை போஷிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். தேவையான நேரத்துல ஆண்டவர் ஒட்டகங்களை அனுப்பி கொடுப்பார். நம்ம போக வேண்டும், நம்ம தேடி போக வேண்டும். இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா, தேட வேண்டியது. இந்த நன்மை எனக்கு கிடைக்குமா, நம்ம தேட வேண்டியது. நம்மை தேடி வரும், நம்மை தேடி வரும். நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் ஆண்டவர்கிட்ட நான் சொன்ன கேட்ட ஒரே ஒரு காரியம் இதுதான். ஆண்டவரே, நான் பொருளாதாரத்தை தேடி போக மாட்டேன், நான் எனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தேடி யார் இடத்துலையும் போக மாட்டேன். உன்னை ஏன் சபைக்குள்ள வரணும், ஒன்று நீங்க தந்திருக்கிற இந்த ஊழியத்துல நீ தரணும், இல்லைனா வீட்டை தேடி வர. நான் எங்கே போய் நிற்க கூடாது. ஹானஸ்டா சொல்றேன், உண்மையா சொல்றேன், இத்தனை வருட ஊழியத்துல ஆண்டவர் எங்கே போய் கையேந்தி வெட்கப்பட விடல. கர்த்தர் சகலத்தையும் நன்மையாய் நடத்தினார். தேவை இருக்குங்க, தேவை இல்லை. பணம் எல்லாத்துக்கும் வேணும், பணம் எல்லா காரியத்துக்கும் உதவும். ஆனால் அந்த பணம் நமக்கு தீமையாய் மாறிவிடக்கூடாது. அதனால் அதை தேடக்கூடாது. தேவ கரம் நம்மோடு கூட இருந்தா அவருக்கு தெரியும் என்னென்ன வேலை எப்பப்ப தேவைகள் சந்திக்கணும்னு. நிறைவாய் தருவார். அவரை புரியணுங்க, அவ்வளவுதான். அவரை அறிந்து கொள்ளணும், அவரை உணரணும். நம்ம ஆண்டவருடைய அன்பை உணரணும். அவர் கரமைய கூட இருக்கணும்னா நான் அவர் பிள்ளையா இருக்கணும். அவர் பிள்ளையா இருக்கணும்னா அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும், பரிசுத்தம் அடைந்து இருக்கணும். அவர் என்னோடு கூட பழகுவதற்கு இடம் கொடுத்திருக்கணும். அவர் கரை என் கூட இருக்கும். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? என்னை அணைச்சு கொண்டு போவார். தெரியாதா? ஒரு பிள்ளையை நம்ம கூட்டு போறோம், சிலது இருக்கு, நயன்னு வரும், இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு சொல்ல. பார்த்துருக்கீங்களா? இந்த அருண் மாதிரி இதை வாங்க, அது பஞ்சு மிட்டாயா இல்லைனா பஞ்சு தான் தொங்க விட்டுருக்காங்கன்னு தெரியாது அவனுக்கு. இதை வாங்கு. ஒரு பையன், சின்ன பையன், அந்த மாதிரி பல்லு போனவன், அந்த பையன் என்ன பண்ணான்னா அவங்க அம்மா கூட போகிறான். அவங்க அம்மா சூப்பரண்டன்ட், பெரிய பதவி, 2 ஆம்பளை பசங்க ஒரு பொம்பளை பிள்ளை. அவங்க அம்மா பொம்பளை பிள்ளைய கையில் தூக்கிட்டாங்க. பையனை 2 பையனையும் கூப்பிட்டு வராங்க. ரோட்டில் நடந்துட்டு வரும்போது அவன் பையன் அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கான், நான் எது கேட்டாலும் வாங்கி தருவியா? அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் செல்லமே, நான் உங்களுக்கு தாண்டா இருக்கேன், வாங்கி தரேன்டா. உடனே அந்த பையன், சரிம்மா, ரொம்ப நல்ல பிள்ளை பேர், அருண் பேர், ரொம்ப நல்ல பையன். அவன் சொன்னான், சரிம்மா. நீங்கள் போய் அவன் பேசுறத பாருங்க, அப்படியே சத்தமே வர, சரிம்மா அப்படின்வான். ஆனால் அவன் பேர் வெள்ளங்க அவனும் கிடையாது. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், போய் ஒரு பெரிய கார் பக்கத்தில் போய் நின்று இதை வாங்கி கொடுப்பான். அந்த வீட்டுக்கு நான் சோமனை போயிருக்கேன். அவருக்கு அப்போ கல்யாணம்லாம் ஆகி அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த அவருடைய அம்மா சொல்கிறாங்க, இவன் இருக்கானா பாஸ்டர், சாதாரண ஆள் கிடையாது. என்கிட்ட அன்பாக கேட்டான், ஏதாவது வாங்கி தருவியாமா? நான் கேட்குறதாங்க, நான் உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன். நேராக போயிட்டு அந்த காருக்கு கதவை பிடிச்சிட்டேன். இதை வாங்கி கொடுத்தா தான் நான் வருவேன். டேய், நான் வாங்கி கொடுத்து எவன்டா ஓட்டுறது? இல்லை, நீ இப்போ வாங்கி கொடுத்தா தான் நான் வருவேன். வாடானா வரவே இல்லையா? 1/2 மணி நேரம் அவங்க அம்மா போட இருக்காங்க. விட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீடு ரொம்ப தூரம். போய் 2 பிள்ளைகளை விட்டு இந்த பையன் வரலையன்ட்டு மறுபடியும் அவங்க வந்திருக்காங்க. வந்து அதே வண்டியை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. வாங்கி கொடுத்தா தான் நான் விடுவேன். அவர் சொன்னாங்க, வாங்கி கொடுத்தா தான் விடுவியா? வரும்போது கரம்போடு வந்திருக்காங்க. வச்சு 4 இழுப்பு இழுத்தோன்னே தெளிவாயிடுச்சு. கையை விட்டா ஆழத்துக்கு தோலில் போட்டாங்க, வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சின்ன வயதில் இவன் என்ன பண்ண கொடுமை சாதாரண இல்லை பாஸ்டர், அவ்வளோ வேதனைப்படுத்தியிருக்கான். அதை வாங்கி கொடுமான்னு போய் நின்றுக்குவான், இதை வாங்கி கொடுமான்னு போய் நின்றுக்குவான். அப்போ என்ன, அந்த பிள்ளைக்கு அந்த இது இல்லை, ஞானம் இல்லை.
எதை வாங்கி தந்தால் எது பயன்படும் அதுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய தகப்பன் இடத்துல, தகப்பன் நம்ம கூட இருக்கும்போது, தகப்பன் நம்ம கூட்டு போகும்போது, சில தகப்பன்மார்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் பார்த்துருக்கேன், சில தகப்பன்மார்கள் பார்த்துருக்கலாம், அவங்க ஸ்பெஷல் கேட்டகரி. தான் பிள்ளைய கூட்டு போகும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பான், இது வாங்கி தருவா. எனக்கு ஆண்டவர் தந்திருக்க 2 பிள்ளைகளும் நல்ல பிள்ளைங்க. என் பையனை கடைக்கு கூட்டு போய் இதை வாங்கிக்கிறியானா வேணாம் பண்ணுவான். எவ்வளோ நல்ல பையன் தெரியும். என் பொண்ணு சொல்லுவா, அவனை கூட்டு போவாதீங்கப்பா, என்ன கூட்டு. அவனுக்கு வாங்க தெரியாது. நான் சொல்லுவேன், டே இதை வாங்கிக்கூடா, இதை வாங்கு அப்படின்னா வேண்டாப்பா. அவன் என்னன்னா, இதை இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு வேறு ஒன்றுக்கு உங்ககிட்ட காசு இருக்காது. இப்போ இருக்கிற காசுக்கு எனக்கு வாங்கி தந்துடுவீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? அவன் நாளையே பருத்தி யோசிப்பான். நான் சொல்ல, பிள்ளை வந்திருக்கான நீ வாங்கிக்கூடா. அது இப்போ தான் தெளிவு அடைஞ்சிருக்கு வருது. என் பையன் இப்போ தான் தெளிவு அடைஞ்சு வர்றான். அவன் தெளிவு அடைஞ்சு வர்றான். இப்போ என்கிட்ட கேட்க மாட்டான், அவங்க அம்மா கிட்டப்பா இதை வாங்கி கொடுப்பான். நான் என்னடா அங்கே சத்தம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்றான். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஊழியத்தில் வர்ற நெருக்கடி, பிரச்சனை, போராட்டம் அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த தெரிந்து அவன் அதன்படி நடந்து கொள்கிறான். நம்முடைய தேவ கரம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா, நம்ம அழைத்து போகும்போது நமக்கு என்ன தேவை, என்ன வேணுமோ அதெல்லாம் செய்வான். அதுக்காக நம்ம உடனே ஒரு பெரிய உண்டி வச்சு நீ 100 ரூபா போட்டா நாளைக்கு உனக்கு 10,000 ரூபா கத்த தருவாருன்னு சொல்ல வரல. நான் கண்டிப்பாக தர மாட்டாங்க. நல்லா எழுதி வச்சுக்க. கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாரு. உனக்கு தேவை இருந்தா அதை உனக்கு சந்திப்பா. உனக்கு தேவை இல்லை, நான் காணிக்கைப்பட்டில் 100 ரூபா போடுறேன் எனக்கு 1000 ரூபா கொடுப்பாருன்னா அது கள்ள உபதேசம். நீ தேவனுக்கு மனமுகந்து கொடுக்கும் பொழுது, வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாம கொடுக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் தலைமையில இருக்கு. அதான் நடத்துறது. ஆண்டவர் அதான் நடத்துறது. தேவன் அதான் நம்ம நடத்துறது. நம்ம கூட இருந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நடத்துறது. ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். 2023 திரும்பி பாருங்க, எவ்வளோ அழகாக நம்ம நடத்தி இருக்கிறார், எவ்வளவு ஆச்சரியமாக நடத்தி இருக்கிறார். 2023 உங்கள் தேவைகள் எவ்வளவு சந்திக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு மேன்மையும் மகிமையுமான காரியத்தை செய்திருக்கிறார். 2023 எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்கு நடப்பித்திருக்கிறார், எவ்வளவு மேன்மையான காரியங்களை உங்களுக்கு செய்திருக்கிறார். சுகம் தந்திருக்கிறார், பலம் தந்திருக்கிறார், ஆரோக்கியம் தந்திருக்கிறார். ஒரு அம்மா இன்னைக்கு அங்கே நடக்கிற ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த அம்மா சொல்லுது, மீன் வாங்க தாங்க போனேன். கடைசியாக நான் கண்ணு திறந்து பார்க்கும்போது 35 நாள் கழிச்சு தான் நான் கண்ணு திறந்து பார்த்தேன். டாக்டருங்கெல்லாம் நான் செத்து போவேன், 1 மணி நேரத்தில் நான் செத்து போவேன்னு என்னை தள்ளி விட்டாங்க. மூக்கில் ஒரு பைப்பு சொருவி இருந்துச்சு. போயிட்டு இருந்தவன் ஒரு கட்டையில் அடிச்சிட்டான். ஒரு பையன் மீன் வாங்க கூட்டு போனவன், வாங்க மீன் வாங்க போகலான்னு கூட்டு போனவன் அவனுக்கு தெரியாமல் ஒரு கட்டையில் கொடுத்துட்டான். கால் உடஞ்சி துண்டாயிருக்கு, அங்கங்க துண்டாயிருக்கு, கை துண்டாயிருக்கு, எத்தனையோ எல்லாம் முறிவு. டாக்டர் சொன்னா பிழைக்காது, அடக்கம் பண்ணுறேன். நான் யாரோ சொல்லுங்க மியாட் கொண்டு போங்க காப்பாற்றிடலாம். அங்கே கொண்டு போன டாக்டர்ஸ் வந்து குழு பார்த்துச்சான். வெளில வந்து பார்த்துட்டு, இது மியாட்டுங்க, நீங்கள் நினைக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காசு ஆகுங்க. அவர் சொல்லுங்க எத்தனை லட்சம் ஆனாலும் நாங்கள் கட்டுறோம். இப்போ முதல்ல 2 லட்சம் கட்டிட்டு உள்ளே அட்மிட் பண்ண பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் எவ்வளோன்னு. அந்த அம்மா சொல்லுது, டாக்டர் ஃபீஸ் மட்டும் அந்த இது மெடிக்கலுக்கு மட்டும் நாங்கள் 13 லட்சம் கட்டியிருக்கோம். 13 லட்சம் கட்டி எனக்கு சுய நினைவு வந்ததே 35 நாளைக்கு அப்புறம் தான். இன்னைக்கு நடந்து வந்துச்சு அந்த அம்மா. நான் வாட விரும்பலைங்க, என் பிள்ளைங்க இத்தனை கஷ்டப்பட்டுருச்சு, நான் செத்து போனால் நல்லா இருக்குன்னு மாத்திரையெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், என் பிள்ளைங்க பிடிக்கிறது கண்டுபிடிச்சிருக்கேன். நான் சொன்னேன், உன்னை வாழ வைக்க தான் கர்த்தர் ஜீவனை தந்தாரு, சாவதற்கு அல்ல. அந்த அம்மா சொல்லுது, நம்ம எத்தனையோ ஒரு ரோட்ல போறோம், எத்தனையோ ஒரு ரோட்ல வரோம், அவன் நம்ம கிருபையினால பாதுகாத்து தயவாய் நடத்தி வருகிறான், பொல்லாப்பு நம்மை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்கிறார். இது நமக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய நன்மை. 2023 ஜனவரி மாசத்துல இருந்து இதுவரை பாருங்க, யோசிச்சு பாருங்க, அவர் உங்களை போஷித்து இருக்கிறார்.
உங்களுக்கு ஆகாரம், நல்ல ஆகாரம் தந்திருக்கிறார், நல்ல உடையை தந்திருக்கிறார். நீங்க அப்பா எனக்கு இந்த தேவை இருக்குன்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. கர்த்தர் யார் மூலமாவது பேசி எதையாவது கொண்டு வந்து உங்களை கோஷித்திருப்பார், உங்களுக்கு நடத்திருப்பார். அதை நினைச்சு பாருங்களேன், நம்ம இருதயம் எவ்வளவு பூரிப்பாய். அப்பதான் நமக்கு தெரியும், என் தேவனுடைய கரம் என் மேல் இருந்தா தீங்கு அணுகாதபடி எவ்வளவு அழகா நடத்தி வந்தது. ஒரு புது வருஷத்துக்குள்ள போக போறோம். ஆனா நம்ம இப்பவே சொல்லணும், ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு வேணும், அந்த கிருபை எனக்கு வேணும், அந்த கிருபை இல்லாம என்னால ஒண்ணும் முடியாது, எனக்கு தாங்க. நீங்க உங்க கரம் என்ன நடத்தணும். எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று நம்ம ஜெபம் ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே உங்க கரம் எங்கள் மேல் இறங்கி வரட்டப்பா. நீங்க 2023 நடத்துனீங்க, வர புதிய ஆண்டுல நீரங்களை நடத்து, உங்க கரம் என்ன நடத்தட்டும். சொல்லுங்க வாயை திறந்து, ஏசப்பா உங்க கரம் என்ன நடத்தட்டும், உங்க கரம் என்ன நடத்தட்டும். தீங்கனை அணுகாதபடி உங்க கரம் நடத்தட்டும், பொல்லாப்பை எனக்கு அணுகாதபடி உங்க கரம் நடத்தட்டும், தேய்மையான காரியங்களை என்னை சூழ்ந்து கொள்ளாதபடி உங்க கரம் நடத்தட்டும். சொல்லுங்க வாயை திறந்து, வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து, ஏசப்பா இந்த வர்ற புதிய வருஷம் இனி இந்த பழைய வருஷம் கிடையாது, இனி பழைய வருஷத்துல நாட்கள் இல்லை, இதுதான் கடைசி நாள். ஆண்டவரை இனி நாங்க புதிய வருஷத்துக்குள்ளதான் போகணும். அந்த புதிய வருஷத்துக்குள்ள போகும் பொழுது உங்க கரம் எங்களை நடத்தட்டும், உங்க கரம் எங்களை தாங்கட்டும், உங்க கரம் எங்களை போஷிக்கட்டும், உங்க கரத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, சொல்லி அழைத்தது பெரியவனாக்கியது கிருபை, 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 ஆமென், ஆமென். கிருபை, 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 கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை, ஆமென், ஆமென். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுவோம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 2023 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள், ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்கள், ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில் நடக்க செய்த நன்மைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். கரங்களை உயர்த்தி என் நடந்த ஜெபங்களில் பங்கெடுக்க உதவி செய்தி, ஆராதனைக்கு போக உதவி செய்தி, திருவிருந்து எடுக்க கர்த்தர் உதவி செய்தி, நல்ல ஆண்டவருக்கு கொடுக்க எனக்கு உதவி செய்தி, என்னை நடத்தினே, உம்முடைய தயவை என்னிலே விளங்க பண்ணினே. பரிசுத்தமுள்ள தேவனுடைய அனுக்கிரக கிருபை எங்க கூட இருந்ததுப்பா, எங்க கூட இருந்ததுப்பா. இதே போல 2024 உங்க தயவு கூட இருக்கட்டும், உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும், மகிமை கூட இருக்கட்டும், உங்க இரக்கம் கூட இருக்கட்டும். நீங்க எங்க கூட இருங்க, இந்த கரத்தினால எங்களை மூடிக்கொள்ளுங்க, நடத்துங்க அப்பா. ஒப்பு கொடுங்களேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி செல்ல போதுமானவர், அந்த கிருபை உங்களுக்கு தர போதுமானவர், இரக்கத்தை கொடுக்க போதுமானவர். மேன்மைப்படுத்து எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான காலவேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை இம்மட்டும் நடத்தினீ, இந்த புதிய வருடம், வருகிற புதிய வருடத்தில் நீ நடத்த போதுமானவர். கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், தயவு உண்டாகட்டும், பிரசன்னத்தினால் நிரப்பிவிடும்.
வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி. பலவீனத்தோடு இருப்பார்களாம், பலவீனம் நீங்கி சுகம் உண்டாகட்டும். தேவையோடு இருப்பார்களாம், தேவைகள் பூர்ணமாய் அவர்களுக்கு சந்திக்கப்பட்டு அவர்களை ஆசீர்வதித்தரலும். நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளையும் அங்கீகரித்து அவர்களை மேன்மைப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். அவர் தங்களிடத்துல ஆண்டவரே உள்ளவைகளில் உமக்கு அவர்கள் தியாகமாய் கொடுத்திருக்கிறார்கள். மேன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தினால் நன்மையினால் நிரப்பி விடுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளப்படும். இரக்கம் பாராட்டும். தேவதாய்வு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் நம்மோடு ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய போகிற பெரிய காரியங்களோடும் இன்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக ஆமென் என்று சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரியா மாலை